பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். எனக்காக காத்திருக்கிறாய் என்று உன்னை காண வந்தேன். என் அன்பு குழந்தையே, என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றுபவள் நான். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்து விட்டது. நீ கலங்காதே. உன் மீனாட்சி தாய் நான் இருக்கிறேன். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைபாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும். மகனே, மகளே, கவலைப்படாதே. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள். உன்னுடனே இருந்து உன் அன்னையான நான் உன்னை காப்பேன். இது என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். இந்த அன்னையின் ஆசையோடு அனைத்தும் சரியாகிவிடும். நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் குழந்தையே. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அம்மா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும், நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும், நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன், அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு நீ என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும். அதை நீ மறவாதே. உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குத்தான், அது வேறு யாருக்கும் போகாது. அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதானே. அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திரும்ப விடக்கூடாது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ நேரத்தை வீணாக்காதே. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே. உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் குழந்தையே. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். நல்லதே நடக்கும். நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆள வேரூன்றி நிற்பாய்.
அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால், அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால், அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். அது தரும் கசப்பு தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும். உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தானே இருக்கும். ஆனால் அந்த நிதானம், பொறுமை, நம்பிக்கை இவை அனைத்தும் கசப்பல்ல. சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அதை கசப்பு போல உணர வைக்கும். சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது. ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது. உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் குழந்தையே. உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாத்து வருகிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல இருக்கிறாளே என்று நான் மிகவும் கவலைப்படுகிறேன். கண்ணாடியானது சிறிய தவறானாலும் கீழே விழுந்து உடைந்து போகும். அதன் தன்மை கொண்டது அது. அதே போல நீயும் இருக்கிறாய். யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய். உன் தன்மையை மாற்ற நான் போராடி கொண்டு இருக்கிறேன். யாரானாலும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது. அதனால் நீ அதை கண்டு கொள்ளாதே குழந்தையே. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் உன் அன்னையான நான் உனக்கு தேடி தருவேன். என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என என்னை அன்போடு கேட்டுக்கொண்டதை உன் அன்னை நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே. உனக்கான மங்கள வாக்கு இது. உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு நான் காட்சி தருவேன் என் குழந்தையே. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது. மனித வாழ்வில் நேரம் விலை மதிப்பற்றவை. செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. நாம் செய்யும் சேவையோ கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அன்னையான நான் மேலான பரிசான வாழ்வையே தந்துள்ளேன். அக்கறைக்கு இக்கரை பச்சை போல மனிதனாக இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறியதாக தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரியதாக தெரியும். பெரியதோ சிறியதோ அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ என்னுடைய நாமாவை இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். அதற்கு ஒரே வழி நான் சொன்ன பொறுமையையும் நம்பிக்கையையும் கடைப்பிடிப்பதைத் தவிர வேறு வழி இல்லை. என்னுடைய அருளை பெற ஒரே வழி நான் சொன்னது போல எவர் என் நாமாவை தன் நாவில் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டு இருக்கிறேன். அதை நீ உணர்ந்து கொள். எங்கு என்னுடைய நாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னுடைய நாமமே கதி என்று பொறுமையோடு இரு. வாழ்வில் அமைதி தேவைதான். ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று. உன் மனதில் நிசப்தம் உள்ளது.
அதனால்தான் உன்னால் எதிலும் யோசிக்க முடியவில்லை. உணர்வற்ற நிலையில் நீ இருக்கின்றாய். இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் உறைந்துள்ளேன் என்று அர்த்தம். என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது. ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன்? சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன். அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன்? என் கண்ணுக்குள் வைத்து உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் நீ மிரளாதே. இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான், மனதை ஒருநிலைப்படுத்தத்தான். உன் குறிக்கோளை அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதும். மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும். இவை அனைத்தும் நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான், உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை. அதை நீ புரிந்து கொள். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய். உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாதே. என் விதியை மாற்றியமைக்கும் அன்னையின் பாதம் பற்றிவிட்டேன். இனி விதி மூடிய கதவும் திறக்கும், விழி மூடிக்கண்ட கனவும் பலிக்கும் என்று முழுமையான நம்பிக்கை கொள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா? ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாய் இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உன் அன்னை நான் காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா? உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். உன் குடும்பத்தோடு நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின் வாங்குகிறாய்? வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதைப்போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதுதான். ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால். கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கேற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும். அதனால் கோபப்படுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். கவலைப்படாதே. உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன். பிறகு எதற்கு உனக்கு கவலை? உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் காண்கின்றேன். உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் உனக்கு கை கொடுக்கும். நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்கின்றாய். அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைத்திட வேண்டும்.
கவலைப்படாதே என் தங்கமே, உன் உடல் விரைவில் நலம் பெறும். நான் உன் துணையாக இருக்கிறேனே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்ந்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ வேதனையடைகின்றாய். எதற்கும் கலங்காதே. உன் அன்னையான நான் உனக்காகத்தானே இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு என் குழந்தையே. எல்லாவற்றையும் கடப்பதற்கு நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன். உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் சில காலம் காத்திரு என்று. உனக்கான பரிசை உன் அன்னையான நான் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். என் கன்னிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் என் தங்கமே. நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய். இப்போது உனக்கு ஒன்றை நான் சொல்கிறேன் கேள். உன் நலனை விரும்பும் உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, குருவாக, உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு. நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன்.